நம்ம 10th standard portionல டாபிக் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா letter writing பத்தி பார்க்க போறோம். A letter is an important means of communication which could be personal or official. Letters are broadly classified into two types. One is formal and informal letter. In class 9, you have studied both types of like formal and informal. Now let us learn to write a letter ordering goods and how to write a complaint for any damages or any other problems noticed after receiving the goods. ஸோ நம்ம வந்து லெட்டர் ரைட்டிங் லெட்டர்ன்றது என்னன்னா ஒரு கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப பெரிய பெஸ்ட் திங். இப்போ தான் இந்த ஃபோன் மெசேஜஸ் அந்த மாதிரிலாம் வந்து பட் பிஃபோர் எல்லாம் லெட்டர் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெட்டரை நீ ஒரு பர்சனல் யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அஃபிஷியலாக ஒரு ஹெட்டுக்கு நீ எழுதுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ லெட்டர்ஸ் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். அந்த இன்ஃபார்மல் லெட்டர் நீ பர்சனல் யூஸ்க்குன்னு எழுது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு, உங்களோட மம்மி அம்மாவுக்கு அப்பாவுக்கு அந்த மாதிரி பர்சனலாக எழுதுறது. ஃபார்மல் லெட்டர் அஃபிஷியலாக எழுதுறது, லைக் உங்களோட ஆஃபீஸ் ஹெட்டுக்கு இல்லை ஸ்கூல் பிரின்சிபலுக்கு, ஸ்கூல் டீச்சருக்கு அந்த மாதிரி எழுதும் போது அது ஃபார்மல் லெட்டர். ஸோ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக படிச்சிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, எப்படி ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இல்லை ஒரு பொருள் டேமேஜாக இருக்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த கூட்ஸ் வரல அப்படின்ற அந்த ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி லெட்டர்ஸ் எப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்றது இந்த லெசன் டாப்பிக்கில் பார்க்குறோம். ஸோ பேசிக்காக ஒரு ஃபார்மேட் ஆஃப் த லெட்டர், இந்த லெட்டரில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற போது என்னென்ன இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு சென்டர்ஸ் அட்ரஸ், யாருக்கு நீ அனுப்புறியோ அவங்களோட அட்ரஸ் இன்க்ளூடிங் இமெயில், ஃபோன் நம்பர் இஃப் ரெக்வயர்ட். உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோட இமெயில் ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பருக்கு நீ எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த டேட், இன்னைக்கு அந்த டேட், ஒன் ஸ்பேஸ் லைன் அண்ட் ரைட் த டேட் ஆஸ் 10 ஜூலை. ஸோ எனி டேட், ஓகேவா. நெக்ஸ்ட் ரிசீவர்ஸ் அட்ரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர்ஸ் அட்ரஸ் நீ யாருக்காவது அனுப்ப போறேன்னா உன்னோட அட்ரஸ் எழுது. ரிசீவர் அட்ரஸ்னா யாருக்கு நீ இந்த மெயில் அனுப்ப போற, இந்த அட்ரஸ்க்கு நான் அனுப்ப போறேன் அப்படின்னா அவங்களோட அட்ரஸை கரெக்டாக நீ எழுதணும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆஃப் லெட்டர், எந்த விஷயமா நீ இந்த லெட்டர் எழுதுற அப்படின்றத நீ ஒன் லைன்ல எழுதணும். சாலிட்டேஷன்னா அந்த டியர், ரெஸ்பெக்டட் சார், டியர் மேம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் சாலிட்டேஷன். நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டர், இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அண்ட் ரைட் த பர்பஸ் ஆஃப் த லெட்டர், மென்ஷன் த டீடைல் ஆஃப் த என்கொயர்ட் கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் நீ யாரு அப்படின்றது நீ சொல்லணும், எதுக்காக இந்த லெட்டர் எழுதுறன்றது சொல்லணும், அண்ட் உனக்கு ஏதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதா அதையும் சேர்த்து நீ இன்க்ளூஸ் பண்ணணும். க்ளோஷர், யோர்ஸ் தேங்க்ஃபுல்லி, யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு சொல்லிட்டு முடிக்கிறது. பின் கீழே உங்களோட சிக்னேச்சர் இல்லைன்னா உங்க நேம் போட்டு முடிக்கணும். இதுதான் பேசிக்கா ஒரு லெட்டர்னா இதுதான் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ மாடல் ஆஃப் த லெட்டர் ஆர்டரிங் திங்ஸ், ஒரு திங் ஆர்டர் பண்றதுக்கு அது மாடல் தான். Miss Deepa on an NGO writes a letter to the wholesale bookshop dealer placing order for 100 copies of medium-sized English Oxford Dictionary. ஸோ அவங்க ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி புக் வாங்குறதுக்கு 100 காப்பீஸ் வாங்குறதுக்கு அவங்க லெட்டர் ஹோல்சேல் ஷாப் டீலருக்கு எழுதுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க மென்ஷன் பண்ணல, பட் நீங்கள் இது எழுதணும். ஃப்ரம்னு போட்டுட்டு நீங்கள் உங்கள் பேர் மிஸ் தீபா எழுதுறாங்க. ஸோ மிஸ் தீபா என்ஜிஓ ஆஃப் நெலம் ட்ரஸ்ட் அவங்க எழுதியிருக்காங்க. பட் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் உங்கள் அட்ரஸ் எழுதிட்டு கீழே அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக அந்த டேட் இங்கே எழுத மாட்டோம். இந்த டேட் யூஸ்வலாக இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுவோம், இந்த கார்னரில் டேட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே பேசிக்காக லெட்டர் இப்படி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அட்ரஸ், நெக்ஸ்ட் டூன்னு போட்டு யாருக்கு த ப்ரொப்ரைட்டர் ஆஃப் நிஹில் புக் ஷாப் சென்னை, யாருக்கு நீ எழுதுறியோ அதை நீ டூன்னு போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் சாலிடேஷன், டியர் ரெஸ்பெக்டட் மேம் இல்லை டியர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் என்ன எதுக்காக நீ இது பண்றேன்னா ஆர்டர் ஃபார் இங்கிலீஷ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, ஓகேவா. நெக்ஸ்ட் அது பாடி ஆஃப் த லெட்டர். On reading the discount provided by a shop in the advertisement of yesterday's newspaper, I would like to place an order for 100 copies of medium-sized English Oxford Dictionary in your shop. I need the copies within a week, so let me know the estimation for the bulk order placed as early as possible. Thank you, yours faithfully. So thank you middle எழுதணும், and yours faithfully இங்க actually left side எழுதிருக்காங்க, so right side எழுதணும். yours faithfully Deepa B. அண்ட் இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இது கீழே நீங்கள் அட்ரஸ் ஆன் என்வலப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். அது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும், இந்த கார்னரில், ஓகேவா. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அட்ரஸ் ஆன் என்வலப் சொல்லிட்டு 2 அட்ரஸ் இருக்குல்ல, ஸோ அந்த 2 அட்ரஸை போட்டு எழுதணும். நீங்கள் ஃப்ரெண்டில் எழுந்த 2 அட்ரஸ் அப்படி எழுதணும். அண்ட் அந்த பாடி ஆஃப் த லெட்டர் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது. நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நீ கொடுத்து முடிக்கணும். நெக்ஸ்ட் லெட்டர் ஆஃப் அ கம்ப்ளைண்ட். ஸோ
complaint letter. After receiving the order, Deepa finds that some of the dictionaries are damaged. So she writes the following complaint. So அவங்க வந்து வாங்கிட்டாங்க. அது வாங்கினதுக்கு அப்புறம் அதுல வந்து சில டேமேஜஸ் இருக்கு டிக்ஷனரியில. ஸோ அதுக்கான கம்ப்ளைண்ட் எழுதுறாங்க. ஸோ அது அகெயின் டேட் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம்னு போட்டு இது எழுதணும். ஃப்ரம் அட்ரஸ் டூன்னு போட்டு டூ அட்ரஸ். நெக்ஸ்ட் ரெஸ்பெக்டட் சார் இல்லை ரெஸ்பெக்டட் மேடம். Subject வந்து complaint about damaged dictionary. So on receiving the order of 100 copies of English Oxford Dictionary from your shop, I found that around 25 copies of them were damaged. In some copies, the pages are missing, and in some more copies, the pages are not in order. So duly accept my complaint and replace the damaged copies. Kindly check the returned copies and replace them accordingly. ஸோ வந்து அவங்க வந்து அதே மாதிரி 25 காப்பீஸ் டேமேஜாக இருக்குது, சில இதில் பேஜஸ் மிஸ்ஸாக இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள், புதுசாக புக்கோட ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு யோர் ஃபெய்த்ஃபுல்லி தீபா, தென் அட்ரஸ் வந்து என்ன அதோட முடிஞ்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் அகெயின் வந்து என்னன்னா letter of a complaint. Mr. Srinath lost his bag in an overcrowded train. The following in the letter complaint which he writes to railway police. இது வந்து ட்ரெயினில் கூட்டமாக ட்ரெயினில் பேக் தொலைச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து போலீஸ் ரயில்வே போலீஸ் போஸ்ட்க்கு வந்து இது எழுதுகிற லெட்டர். ஓகேவா? ஸோ அகைன் நீங்கள் வந்து டேட் இங்கே எழுதுவீங்க. ஃப்ரம்னு போட்டு ஸ்ரீநாத் மெயில் ஐடியோட. தென் டு த கமிஷனர் ஆஃப் ரயில்வே போலீஸ். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் ரயில்வே போலீஸாக போடணும். செங்கல்பட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ ரெஸ்பெக்டட் மேடம். ஸோ நீங்கள் ரெஸ்பெக்டட் சார் கூட எழுதலாம். ஸோ நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது அவங்க வந்து மேடமா மென் ஆர் உமன் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ரெஸ்பெக்டட் மேடம் நீங்கள் எழுதியிருக்காங்க, நீங்கள் மென் கூட எழுதிக்கலாம். சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளைண்ட் அபவுட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த லாஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ அந்த பேக்ஸில் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் லாஸ்ட் ஆனது. I am a graduate seeking employment residing in the above mentioned address. I lost my certificates on 15th July 2019 while I was returning home in a local train from Chengalpattu. As the train was overcrowded, I placed my bag on the rack above. When I was about to get off, I noticed that my bag was missing. I was helpless and filed a complaint with the railway police. I have given all the details in the complaint letter on the same day. So far, I have not received any further response. I request you to take immediate action in the request. அவர் ஏற்கனவே ஒரு போலீஸ் ஃபைல் பண்ணிட்டாரு, இருந்தாலும் அதை பற்றி எந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தயவுசெய்து திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ தேங்க்யூ நியூ யோர் ஸ்பீக்ஃபுல்லி ஸ்ரீநாத் அப்படின்னு போட்டு திரும்ப அட்ரஸ் அந்த எண்டில் அப்படி என்ன பண்ணணும், டூ அட்ரஸ் போட்டு எழுதணும். ஸோ எக்ஸசைஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.